நம்ம ராஜ்யம் அப்படின்னா தெரியாது பிரதர். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ராஜ்யம்னா என்னது? இதெல்லாம் நாம பயன்படுத்தாத வார்த்தைன்றதுனால நிறைய நமக்கு புரிய மாட்டேங்குது. ராஜ்யம்னா என்னது? கிங்டம் அப்படின்னு இருக்கு பாருங்களேன், ஆங்கில வார்த்தை கிங்டம். வாட் இஸ் மீன் பை கிங்டம்? ராஜ்யம்னா என்ன? கிங் டொமே, அதுல இருந்து என்ன வந்துச்சு? கிங்டம் அப்படின்னு வந்தது. அப்படின்னா என்னன்னா, ஒரு அரசன் ஆளும் இடத்திற்கு பெயர் தான் ராஜ்யம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அரசன் ஆளும் இடமே ராஜ்யம். ஆமென். அவன் உட்காரும் இடமே சிங்காசனம். ஆமென். உலகத்தில் இருக்கிற இவ்வளோ பிரச்சனைக்கும் there is only one solution. The kingdom is the only solution. மனிதனின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தான் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வருவது மாத்திரமே ஒரே தீர்வு அப்படின்னு சொன்னார். எல்லாம் சொல்லுங்க, ஒரு அரசியல் மாற்றம் மட்டுமே மெய்யான தீர்வாக இருக்குது. நம்ம ராஜ்யம் அப்படின்னா என்ன பிரதர்? அப்படின்னா தெரியாது பிரதர். பரலோக ராஜ்யம் அப்படின்னா என்ன பண்ணிடுறோம்? முடிச்சிடுறோம். பரலோக ராஜ்யத்துக்கு நீ வான்றதல்ல இயேசுவின் பிரசங்கம். பரலோக ராஜ்யம் இங்க வருதுன்றது. இதை நீங்க சபைகள்ல கேட்க முடியாது. 1000 சர்ச்சில் ஒரு சர்ச்சில் கூட அந்த சத்தம் வருமானது தெரியாது. ஏன்னா சபைகளில் வர்ற சத்தம் என்ன தெரியுமா? நீ ராஜ்யத்துக்கு போக வேண்டுமா? ஆனால் இயேசுவின் பிரசங்கம் என்ன தெரியுமா? ராஜ்யத்தை இங்கே அனுப்பட்டா